வணக்கம். இப்போ பாருங்க, இங்கிலீஷ்ல சில குட்டி குட்டி வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பெரிய சூப்பர் பவர் இருக்கு. என்ன தெரியுமா? அது ஒரு வேர்ப் கூட சேரும்போது அந்த சென்டென்ஸோட மொத்த மூடே மாத்திடும். ஆமா, இன்னைக்கு நாம அந்த பவர் வேர்ட்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா எப்படி ஒரு சின்ன வார்த்தை ஒரு வேர்ப்க்கு இவ்ளோ பெரிய சூப்பர் பவரை கொடுக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்விதானே. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம முழு பேச்சோட மையமே. சரி, நம்மளோட மெயின் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கற மாதிரி, ஒரு பவர் அப் மாதிரி வேலை செய்யற சில ஸ்பெஷல் வார்த்தைகள் இருக்கு. கிராமர்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, மாடல் ஆக்ஸிலரிஸ். ஐயோ, என்னடா இது பெரிய பேரா இருக்கேன்னு பயந்துராதீங்க. அந்த கஷ்டமான கிராமர் பேரெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. சிம்பிளா இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி நாம இத கெத்து காட்டும் வார்த்தைகள்னு சொல்லலாம். இல்லனா இன்னும் ஈஸியா பவர் வேர்ட்ஸ் கேன், ஷுட், மே இந்த மாதிரி வார்த்தைகளை இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி. சரி, இந்த பவர் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. இது ஒரு கோல்டன் ரூல். இதை மட்டும் நீங்க எப்பவும் மறக்கவே கூடாது. இந்த கோல்டன் ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பவர் வேர்ட், அதாவது மாடலுக்கு அப்புறம் வேர்போட முதல் ஃபார்ம், அதான் அதோட பேஸ் ஃபார்ம் மட்டும்தான் வரணும். கூட எஸ், இடி, ஐஎன்ஜி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். இந்த ரூல் எவ்வளவு தெளிவா புரியுது. கரெக்ட் ஆன்னு போட்டிருக்கிற பக்கத்தை பாருங்க. ஐ கேன் பிளே, பிளேட் இல்ல. ஹீ கேன் கோ, கோஸ் இல்ல. ஷீ கேன் சிங், சிங்கிங் கிடையாது. பாத்தீங்களா? அந்த பவர் வேர்டு கூட வேர்ப் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம வருது. ரொம்ப சிம்பிள். ஓகே, அந்த கோல்டன் ரூல் இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்ததா இந்த பவர் வேர்ட்ஸ் என்னென்ன விதமான சக்திகளை கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? இதுல மொத்தம் 3 முக்கியமான வகைகள் இருக்கு. அதாவது நாம இன்னைக்கு பார்க்க போற 6 முக்கியமான வார்த்தைகளை 3 ஜோடியா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒரு தனி சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னா, திறமைய காட்டுற சக்தி, வழிகாட்டுற சக்தி, அப்புறம் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்ற வாய்ப்போட சக்தி. முதல்ல நம்ம திறமைய காட்டுற சக்தியை பார்க்கலாம். அதுக்கு 2 வார்த்தை, கேன், குட். கேன் அப்படிங்கிறது இப்போ பிரசன்ட்ல நம்ம கிட்ட இருக்கிற திறமை. உதாரணத்துக்கு, ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும். அதே குட் அப்படிங்கிறது பாஸ்ட்ல, அதாவது முன்னாடி நம்ம கிட்ட இருந்த திறமை. ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young. நான் சின்ன பையனா இருந்தப்போ வேகமா ஓடுமே. சிம்பிள் இல்லையா? கேன்னா இப்போ, குட்னா அப்போ. அடுத்த ஜோடி வழிகாட்டுதல் மற்றும் கடமை. இதுக்கு ஷுட், மஸ்ட். பாருங்க, ஷுட்ங்கிறது ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸ் மாதிரி. யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கணும்னு சொல்றது. கேட்டா நல்லது, கேட்காட்டியும் பரவாயில்ல. ஆனா மஸ்ட்ங்கிறது அப்படி இல்ல. அது ஒரு சட்டா மாதிரி, ஒரு ஆர்டர் மாதிரி. யூ மஸ்ட் வேர் அ ஹெல்மெட், நீங்க ஹெல்மெட் போட்டே ஆகணும். இதுல ஆப்ஷனே கிடையாது. சோ ஷுட்னா அட்வைஸ், மஸ்ட்னா கட்டாயம். கடைசி ஜோடி சான்ஸ், அதாவது வாய்ப்பு. இதுக்கு மே, மைட். ஒரு விஷயம் நடக்க ஒரு 50-50 சான்ஸ் இருக்குன்னு வைங்க. அப்போ மே யூஸ் பண்ணுங்க. இட் மே ரெயின் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழை பெய்யலாம், பெய்யாமலும் போகலாம். ஆனா அந்த சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 10% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மைட் யூஸ் பண்ணணும். ஹீ மைட் பாஸ் தி எக்ஸாம், அவன் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மி, சந்தேகம்தான். ஸோ மேனா 50% சான்ஸ், மைட்னா 10% சான்ஸ். வாவ், இப்போ நாம எல்லா பவர்ஸையும் பார்த்துட்டோம். வாங்க இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு சின்ன ஷீட் மாதிரி சுருக்கமா பார்த்துடலாம். இதுதான் உங்களுக்கான அல்டிமேட் சீட் ஷீட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவாவது உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா டக்குன்னு இந்த டேபிள பார்த்து ஒவ்வொரு பவர் வேர்டோட அர்த்தத்தையும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஞாபகப்படுத்திக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ அதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம். உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். ரெடியா? நல்லா யோசிங்க. இந்த வாக்கியம் ஹீ பிளாங்க் ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். இதுல ஒருத்தரோட திறமைய பத்தி பேசுறோமா இல்ல அவருக்கு அட்வைஸ் பண்றோமா? அவனால 3 மொழி பேச முடியும். அது அவரோட எபிலிட்டி, அதாவது திறமை. அப்போ இங்க என்ன வரும்? ஷுட் வருமா? இல்ல, கேன் தான் வரும். சூப்பர், நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ மொத்தத்துல விஷயம் இவ்வளோதான். இந்த 6 பவர் வேர்ட்ஸ்ல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா போதும். இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வாக்கியத்தோட மூடையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட பேச்சை இன்னும் துல்லியமா, இன்னும் உணர்வு பூர்வமா மாத்த முடியும். சோ இந்த 6 வார்த்தைகளை மாஸ்டர் பண்ணுங்க, இங்கிலீஷோட மூடையும் மாஸ்டர் பண்ணுங்க.